பாகிஸ்தான் தாக்குதலில் 13 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு தொடர்பான தகவல்கள் என்ன? போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்திய அத்துமீறல் தாக்குதலில் இந்தியர்கள் 13 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 59 பேர் காயமடைந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. நேற்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பல பயங்கரவாத முகாம்களை இந்தியா குறிவைத்து தாக்கி அழித்தது. இதனால் ஆத்திரமும் கோபமும் அடைந்த பாகிஸ்தான் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கூட்ட அருகே இருக்கக்கூடிய பூஞ்ச் உள்ளிட்ட கிராமங்களில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதில் பலருடைய வீடுகள் முற்றிலும் விழுந்து சேதமடைந்தது, பலர் காயமடைந்தார்கள். 10 பேர் வரை உயிரிழந்ததாக நேற்றைக்கே தகவல் வெளியானது. இருப்பினும் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் இந்த எல்லை கட்டுப்பாட்டு கூட அருகே காஷ்மீரில் இருக்கக்கூடிய பூஞ்ச் உள்ளிட்ட கிராமங்களில் அத்துமீறி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக வெளியுறவுத்துறை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதே போல 59 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த காயமடைந்த 59 பேரில் 44 பேர் பூஞ்ச் பகுதியை சார்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூஞ்ச் மட்டுமல்ல, நேற்று இரவு கூட வடக்கு காஷ்மீரின் உரி பகுதி உள்ளிட்ட கிராமங்களில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. அதிலும் கூட பல வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இந்த அத்துமீறலும் விதிமுறலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.